ஹாய் காய்ஸ், டுடே ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி குழம்பு. ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கர்லேயே செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி. மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. மிளகு ஏன் அவ்வளோ அதிகமாக சேர்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக, கவுச்சி ஸ்மெல் அதிகமாக அடிக்காமல் இருக்கிறதுக்காக. பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு 4 துண்டு எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிக்காதனால கொஞ்சம் சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஸோ மிக்சி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றாமே அரைங்க. அப்புறமா தண்ணி தேவையான பதத்துக்கு ஒரு 1/4 டம்ளர் நீங்கள் ஊற்றினாவே போதும். 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு, இஞ்சி இந்த அளவுக்கு. ஸோ போட்டு அடித்து எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த பதத்தில் வந்திருக்கு. அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து அதோட எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 2, கல்பாசி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே லைட்டாக வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. தாளித்து விட்டுக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். 1/2 கிலோ சிக்கனுக்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். சிக்கன்னா வந்து நாட்டுக்கோழி, அதுக்கே இவ்வளோ எடுத்திருக்கோம் பார்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா நீங்கள் ஒரு 2.5 அந்த அளவு 2 வெங்காயம் ப்ளஸ் ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதுக்கு அடுத்த கட்டமாக வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயத்துக்கு அடுத்து வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. ஸோ தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வந்து எங்கள் வீட்டில் இந்த அலப்பறை நடந்துகிட்ருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து உப்பு போடுவோம். உப்பு போட்டால் நல்லா வணங்கிக்கும், அதில் உப்பும் பிடிச்சிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறோம் லைட்டாக. நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கலவையை வந்து சேர்க்க போகிறோம். அதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கலவைனா மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவை. ஸோ அதில் பூண்டு, இஞ்சி அதுவும் போட்டோம். இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழியை ஒரு சின்ன சின்ன துண்டாக போட்டு அதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ அந்த கலவையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து மஞ்சள் போட்டு கழுவி வைங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐயையோ நம்ம ஆளுக்கு சூடுபட்டுருச்சு. சூடுபடாமல் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இப்படி கரண்டி எடுத்துகிட்டு போகும்போது லைட்டாக சூடுபட்டுருச்சு. இந்த பதத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த கலவை எல்லாமே நம்மளுடைய கோழிக்கறியில் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கான தேவையான ஒரு மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாமே நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். ப்ளஸ் மஞ்சத்தூள், ஆல்ரெடி நம்ம கறி கழுவும்போது மஞ்சத்தூள் போட்டதுனால இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் சிறிதளவு, அடுத்து மிளகாய்த்தூள் நாங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா மொத்தம் 5 வகையான பொடி சேர்க்க போகிறோம். ஸோ கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன்.
அது பேர் என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து ஒரு எடுத்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வரும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கறி ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு, அதாவது அந்த கறி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா கறி வேகிறதுக்கு இப்போ நம்ம வந்து குக்கரை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டால் போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கறி வெந்துடும். நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம். குக்கர் மூடி எடுத்து இப்போ மூடிக்கலாம். டைட்டாக போட்டு மூடுங்க, இல்லைனா சில நேரம் தூக்கி அடிச்சிடும். அதனால் நாங்கள் வைக்கும் போதே நல்லா டைட்டாக அமுத்தி வச்சுருங்க. அதுக்குள்ளே இப்படி தட்டுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள். திட் இஸ் நாட்டுக்கோழி குழம்பு அண்டு சிக்கன் சில்லி, அது பிராய்லர் சிக்கன் தனியாக எடுத்தோம். ஸோ நாட்டுக்கோழி குழம்பு செம்மையாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.